ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைத்தண்டு தயிர் பச்சடி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே வெங்காய தயிர் பச்சடி தான் செய்வோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வாழைத்தண்டு தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வாழைத்தண்டோட தோலத்தை உடிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். தண்ணி கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கங்க, அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அடுத்து வாழைத்தண்டு இருக்க நாரெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு இந்த மாதிரி சுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நார் எல்லாமே வெளியில வந்துடும். இப்போ இந்த மாதிரி நார் எல்லாத்தையும் வெளியில எடுத்து ரிமூவ் பண்ணிருங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கங்க. வாழைத்தண்டுல இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லா தண்டையும் ஆட் பண்ணிக்கங்க. கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும். நமக்கு வாழைத்தண்டு குக் ஆயிரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் போல் குக் பண்ணியாச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாழைத்தண்டு நல்லாவே குக் ஆயிருச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிம்மில் வச்சு 1 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம குக் பண்ணும்போது வாழைத்தண்டில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆயிரும். இப்போ 1 நிமிஷம் போல் இது இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ வாழைத்தண்டில் இருக்க தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. அடுத்ததான் ஒரு பேன் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ண பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இதை லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணால் போதும். வெங்காய கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் போட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாழைத்தண்டு கூட இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் தயிர் ஆட் பண்ணுறேன். 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது கூட நம்ம வாழைத்தண்டில் ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். தயிருக்காக மட்டும் கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நமக்கு வாழைத்தண்டு தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே வெங்காயம் மட்டுமே வச்சு ஒரே மாதிரி தயிர் பச்சடி பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த வாழைத்தண்டு தயிர் பச்சடியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.